ஹைங்க, என்னது திருவண்ணாமலை தங்கமலையாகவும் மாணிக்கமலையாகவும் இருந்துச்சா? ஆமாங்க, திருவண்ணாமலை ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு மலையா இருந்திருக்கு. கிருதா யுகத்துல நெருப்பு மலையாகவும், திரோதா யுகத்துல மாணிக்கமலையாகவும், துவாபரா யுகத்துல தங்கமலையாகவும், இப்ப கலியுகத்துல கல்மலையாகவும் இருக்கு. திருவண்ணாமலையில லிங்க வடிவில மலை இருக்கிறனால அங்க கிரிவலம் சிறப்பு. ஒவ்வொரு அடி கிரிவலத்திற்கும் ஒரு பலன் சொல்லுவாங்க. திருவண்ணாமலையில ஒரு அடி வைத்தாலே யாகம் செய்த புண்ணியம் கிடைக்குமாம். போக முடியாதவங்க கவலையே படாதீங்க. காஞ்சியில வாழ்ந்தா முக்தி, காசியில இறந்தா முக்தி. ஆனா நம்ம திருவண்ணாமலைன்னு மட்டும் நினைத்தாலே முக்தியாம். நாம ஒரு முறை உச்சரிக்கிற திருவண்ணாமலை அப்படின்ற சொல்லுக்கு 5 எழுத்து மந்திரமான ஓம் நம சிவாயாங்கிற மந்திரத்தை 500 கோடி முறை சொன்ன பலன் கிடைக்குமாம். விஷ்ணுவும் பிரம்மாவும் அடிமுடி தேடிய கதை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த டைம்ல சிவபெருமான் ஒளி பிளம்பா வந்து அவங்களுடைய ஆணவங்களை அழிச்சிருப்பாங்க. இதை உணர்த்தும் விதமாக தான் திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு திருவண்ணாமலையில தீபம் ஏற்றப்படுது. நீங்களும் இருந்த இடத்திலிருந்தே இருந்து அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரான்னு சொல்லி எல்லா நல்வாழ்வும் பெறுங்க. தேங்க்யூ.